இன்றைக்கி நம்ம ரொம்பவே சிம்பிளாக நல்ல ஹெல்த்தியான ரவா லட்டு பஞ்சு போல் சாஃப்டாக எப்படி பண்ணலான்னு தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இதுக்காக பார்த்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு கருப்பட்டி எடுத்திருக்கேன். இதை வந்து ஒரு பவுலில் சேர்த்து ஒரு அரை கப்பு போல் தண்ணியும் விட்டு இதை நல்லா வந்து காய்ச்சி எடுத்துக்கணும். நல்லா பிசு பிசு பதம் வரணும், அது வரைக்கும் நல்லா காய்ச்சி எடுங்க. இப்போ இதை ஆற வச்சிடலாம். இப்போ வந்து ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு பாதாம் 10 போல் எடுத்திருக்கேன், உலர் திராட்சை ஒரு 10 போல் எடுத்திருக்கேன். இதை நல்லா வறுத்து இதை வந்து தனியாக மாற்றி எடுத்து வச்சிடலாம். இப்போ இதே நெய்யில் பார்த்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு ரவை எடுத்து இதை நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிக்கணும். கிட்டத்தட்ட 2 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துடுங்க. இப்போ நல்லா வறுபட்டு வந்ததுக்கப்புறமா இதில் வந்து நம்ம ஆல்ரெடி காய்ச்சி எடுத்து வச்சுருந்தோம்ல கருப்பட்டி, அதை வந்து வடிகட்டி இதுக்குள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இந்த கருப்பட்டி பாகுலேயே பார்த்தீங்கன்னா இந்த ரவை நல்லா வெந்து வரணும். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இப்போ ஓரளவுக்கு வெந்து வந்ததுக்கப்புறமா ஒரு 3 போல் ஏலக்காய் தட்டி போட்டிருக்கேன், போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இதில் கடைசியாக நம்ம வறுத்தெடுத்த பாதாம் முந்திரி இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து மூடி வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். இது கொஞ்சம் நல்லா இறுகி வரும். அதுக்கப்புறமா நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ வந்து மூடி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறமா நம்ம இதை வந்து உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம். இது ரொம்பவே பஞ்சு போல் நல்லா சாஃப்டாக இருக்கும். இது வந்து குழந்தைங்களுக்கு உடம்புக்கு நல்லது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி கொடுங்க. இதோட ஃபுல் டீட்டெயில் வீடியோ வேணும்னா நம்ம சேனலை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.